கியூட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 4 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இந்த ஹேர் பேக்கை ரெடி பண்ண போகிறோம். இது வந்து உங்கள் ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். உங்கள் ஹேர் ரொம்ப ரஃப்பாக அன்மேனேஜபிளாக ஃப்ரிஸியாக இருக்குன்னா அதை சரி பண்ணி ஹேருக்கு ஒரு நரிஷ்மெண்ட் கொடுத்து ஹேரை சாஃப்டாக மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேருக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு ஃபர்ஸ்ட்டாக நான் எடுத்திருக்கிறது செம்பருத்தி பூ. 10 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். எல்லாருக்குமே தெரியும் செம்பருத்தி பூ ஹேர் க்ரோத்தை நல்லாவே பூஸ்டப் பண்ண ஹெல்ப் பண்ணுன்ட்டு. செம்பருத்தி பூவில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் இருக்கனால நம்ம ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி க்ளோஸ் ஆன ஹேரோட ஃபாலிகல்ஸ்லேருந்து மறுபடியும் ஹேரை வந்து க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹேருக்கு தேவையான கெரட்டின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நேச்சுரலாகவே முடிக்கு ஒரு நல்ல ஷைனி லுக் கிடைக்கும். செகண்டாக நான் எடுத்திருக்கிறது செம்பருத்தி இலை. செம்பருத்தி பூ நம்ம ஹேருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குமோ அதே மாதிரி தான் செம்பருத்தி இலையும். ரெண்டுலேயுமே முடிக்கு தேவையான ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தேர்டாக நான் எடுத்திருக்கிறது கறிவேப்பிலை. ஒரு கை ஃபுல்லாக கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். ஹேர் க்ரோத்துக்கு அண்ட் ரீக்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருக்குன்னா அது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகாமல் ஸ்டாப் பண்ணிடும். இனி புதுசாக வளர முடியும், பிளாக்காக வளரும். டெய்லி நீங்கள் 10 கறிவேப்பிலை வந்து கன்சியூம் பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக நான் எடுத்திருக்கிறது ஆலோவேரா. இந்த மாதிரி நேச்சுரல் ஆலோவேரா இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்டோரில் கிடைக்கிற ஆர்கானிக் ஆலோவேரா ஜெல்லை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேராவில் வந்து விட்டமின் ஏ, சி, இ இருக்கனால ஸ்கேல்பில் இருக்க இச்சினஸ் அண்ட் டேண்ட்ரஃபை க்யூர் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குன்னா ரெகுலராக நீங்கள் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேரோட டெக்ஸ்சரவே வந்து சாஃப்டாக சேஞ்ச் பண்ணிடும். டேண்ட்ரஃப் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிடும். இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வர்ற மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கனாலே போதும், அவ்வளோதான் ஹேர் பேக் ரெடி. அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல க்ளீனான கிளாத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஹேர் பேக். இந்த மாதிரி ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா சிக்க எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. நான் வந்து ராபிட் பிளட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆயிலை நீங்களும் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹேர் பேக்கை நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்து அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஹேரோட லென்த்லையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 20 மினிட்ஸுக்கு அப்புறம் உங்களோட ரெகுலர் ஷாம்பு, அதாவது கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். இது வந்து எஸ்எல்எஸ் அண்ட் பேரபன் ஃப்ரீ ஷாம்பு. இந்த கெமிக்கல் ஃப்ரீ ஹெர்பல் ஷாம்பு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வெறும் தண்ணியை வச்சு ஹேர் பேக்லாம் வாஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் 2 டைம் யூஸ் பண்ணாலே போதும். ஹேர் ட்ரைனஸ் அண்ட் ஃப்ரிஸினஸை சரி பண்ணிடும். இதில் செம்பருத்தி பூவும் இலையும் யூஸ் பண்ணியிருக்கனால இது ஒரு நல்ல கண்டிஷனர் நம்ம ஹேருக்கு ஒர்க் ஆகும். ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக, மாய்ஸ்சர்டாக, ஷைனியாக இருக்கும். ஓகே கியூட்டீஸ், நீங்களும் இந்த ஹேர் பேக்கை வீக்லி ட்வைஸ்னு 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.